வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபன் பேட்டில் சிமுலேட்டர் வார் மாதிரி தான் நடக்க போது. வாங்க கேமுக்குள்ளே போய் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் எப்படி விளாடணுன்னா, அவங்க எனிமியை நம்ம தோக்கடிக்கணும். இப்போது பிளேஸ் சம் ட்ரூப்ஸ் டு ஸ்டார்ட் அ பேட்டில். ஸ்வாட்ஸ் மேனா ஹெவி ஷீல்டோ ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம காசு பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கேன் 800. வாங்க நம்ம ஸ்பியர் மேன் போட்டுக்கலாமா? ஸ்பியர் மேன் ஒன்று, ஸ்வாட்ஸ்மேன் ஸ்பியர் மேன் முன்னாடி ஒரு 3 ஷீல்டு வச்சுக்கலாம். ஷீல்டு பின்னாடி ஒரு அதே மாதிரி தான், அது பின்னாடி நம்ம கத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வார் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ காசு ரொம்ப கம்மியாகிடுச்சு. வாங்க இப்போ வார் ஸ்டார்ட் பண்ணி யார் வின்னாருன்னு பார்ப்போம். வாங்க காய்ஸ், நம்ம அப்படியே ஜூம் பண்ணி தான் பார்க்க முடியாது. நம்ம வேணால் ஓடி வேணால் பார்க்கலாம். ஃபைட் அண்ட் விக்ட்ரி. பார்த்தீங்கன்னா இந்த கேம் இப்போ இதான் டுட்டோரியல் மாதிரி நடந்துருக்கு. இதே மாதிரி தான் இந்த கேம் விளாடணும். வாங்க இப்போது விளாடி பார்க்கலாம். இப்போது நிறையா போட்டிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஓடு. ஓகே இருங்க, ஃபைட்குள்ளே போயிட்டு நைட்ஸ் தான் இருக்குது 720. அது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தேவைப்படாது. நம்ம ப்ரொடெக்டர், ஹோப்லைட், ப்ராலர் நம்ம அதே மாதிரியே வச்சுக்குவோம். அவங்க பார்த்தீங்களா காய்ஸ் எவ்வளோ ஷீல்டு வச்சுருக்காங்க. நம்ம இங்கே 3 ஷீல்டு வச்சுருவோம். இன் டைம் நம்ம லாஸ்ட்டில் வைப்போம்னு நினைக்கிறேன். ஏரோ எல்லாம் இங்கே வச்சுருவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த மாதிரி வச்சுட்டா அப்படியே சூப்பராக இருக்குல்ல. இப்போது ஸ்வாட்ஸ்மேன் இங்கே ஒன்று, இது பின்னாடி இங்கே ஒரே ஸ்வாட்ஸ்மேன் முன்னாடி வச்சுப்போம், இன்னொரு ஸ்வாட்ஸ்மேன் பின்னாடி வச்சுப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்க எல்லாமே யாரை தான் வச்சுருக்கான். ஸ்லோ மோஷனில் வைக்கலாமா? ஐயோ என்ன அடி பாருங்க. நம்ம ஆளுங்களுக்கு அடி உள்ளது இல்லை காய்ஸ், சண்டை போடுறாங்க. ஸ்லோ மோஷனில் உங்களுக்காக காட்டுறேன். ஸ்லோ மோஷன் வாங்க. ஐயா நம்ம ஆளுங்க போட்டு தள்ளுவாங்க போலே. வாங்க ஸ்பீடில் பார்ப்போம். ஐயோ காய்ஸ் நம்ம ஆளுங்க அவுட் ஆகிட்டுருக்காங்க காய்ஸ். வின் ஆகிட்டோம். நான் கூட ஒருத்தவங்களோ விக்ட்ரி. நம்ம ரெட் டீம் இருந்ததாவே எல்லா டைமே ரெட் டீம் இருக்கும். ஸ்வாட்ஸ்மேன் ஹெவி ஷீல்ட். இந்த டைம் காசு இது இருக்கு. நம்ம புது வெப்பன்ஸ் பார்ப்போமா? இதே இதில் ப்ரொடெக்டர் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ப்ரொடெக்டரு, ஏன்னா காசு அதுக்கு இல்லை 3 வச்சுப்போமா? ஓகே 3. இது என்னதுப்பா ப்ராலர்னா என்ன ஒன்று வச்சு பார்ப்போமா? ஒரு ப்ராலர் 2 வச்சுப்போம். ஹோப் லைட் அதே மாதிரி 2 வச்சுப்போம். ஏரோ இந்த டைம் ஸ்வாட் மேனோ வச்சுப்போயா. ஐயோ காசு இல்லை காய்ஸ். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேட்சை. நம்மளால் இல்லையே 60 வைக்க முடியும். நம்ம இப்போ 9 இந்த மேட்ச்சில் வச்சுருக்கோம். அவங்க பாருங்களேன் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. காய்ஸ் கன்று தான் வச்சுருக்காங்க காய்ஸ். தோற்றுடக்கூடாது. கன்று வச்சுருக்கான், தூரத்துலேருந்தே அடிக்கலாம். ஐ திங்க் நம்மளுக்கு இந்த டைம் விக்ட்ரி கிடையாது. ஏன்னா சுடுறான் காய்ஸ் அவன் டீம் நம்மக்கிட்ட. காய்ஸ் ஐ திங்க் நம்ம வின் ஆகிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ப்ரொடெக்டர் இருந்துச்சு. ப்ரொடெக்டரா? ஓகே ப்ரொடெக்டர். ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன் நம்ம டீமை. ஆனால் நம்ம டீம் விக்ட்ரி. ஓகே வாங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்களேன். அவங்க என் டீம் நல்லா ப்ரொடெக்டாக நிற்கிறாங்க. எதுலேயே தில்லாக நிற்கிறாங்க. நம்ம எதுக்கோ ப்ரொடெக்டர் வச்சுப்போம் முன்னாடி. டம் 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 காய்ஸ் கிளிக் பண்ணால் அதுவே டெலீட் ஆகிடுறோம். ஒட்டி வைக்க முடியல. ஒட்டி இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சிடலாமா? வேணாம், ரொம்ப வைக்க வேணாம். அவங்க வேணால் ரொம்ப ப்ரொடெக்டர் வச்சுக்கிட்டோம். நம்ம நைட்டு இறக்குவோமா? ஒரே ஒரு நைட் இருக்கும் காய்ஸ். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நைட்டு பார்த்தீங்களா 400க்கு ஒரு கிரிம் ரீப்பர். காய்ஸ் அவன் கன்று வச்சுருந்தானே, கன்று வைப்போமா? கன்று எதில் இருக்கும்? இதில் போய் பார்ப்போம். காய்ஸ் கன்று இருக்குது காய்ஸ். கவுபாய் வாங்கலாமா? அவ்வளோதான், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு தான் காய்ஸ் ஓடுறான். இருங்க ஸ்லோவில் காட்டுறேன். நைட்டு பார்த்தீங்களா என்ன ஓடுறான்னு. குதிரை மாதம் இருக்குல்ல பா. நைட்டு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கான். கவுபாய் எங்க காய்ஸ்? கவுபாய் இவன் தூரத்துலேருந்து சுற்றிட்டு இருக்கான். நம்மளுக்கு என்ன வேலைன்னு ப்ரொடெக்டர் இல்லை.
ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்காங்க இங்கே எல்லாரையும். நைட்டு தான் காய்ஸ் எகுர் அப்படியே ஏறிட்டான் போருக்கு. நம்ம போரில் நம்ம ஜெயிப்போம். போர் படை தயார். குதிரை பாருங்க காய்ஸ் ஸ்லோ மோஷனில் எப்படி இருக்குன்னு. அவன் மேலே இருக்கும் தள்ளாடுறான். இவன் என்ன பண்ணிருக்கான்? என்னடா பண்ணுற? ஐயோ காய்ஸ் வின் ஆகிற நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன்னா நம்ம ஆர்மி தான் ரொம்ப பவர்ஃபுல் ஆர்மி. வாங்க போய் பார்க்கலாம். வெற்றி நம்மதே. என்ன காய்ஸ் இது? நம்மளுக்குரிய பள்ளம். என்ன காய்ஸ் நடுவில் ஒரு பள்ளம் மாதிரி போட்டான். பள்ளத்தில் வைக்கலாம். வாங்க நம்ம இந்த டைம் வந்து கவுபாய் வைக்கலாமா? ஓகே ஃபயர் ஆர்ச்சர் வந்து இங்கே ஒரு 2 இருக்கும். ஒரு கவுபாயை வந்து இங்கே வச்சுப்போம். மற்றபடி நம்ம இது என்னது கராத்தே மாஸ்டர் அதான் இன்னும் அன்லாக் பண்ணலையா? காசு இருக்கு ஏன் வர முடியல? அது என்னன்னு தெரில. வாங்க ப்ரொடெக்டர் நமக்கு ரொம்பவே முக்கியம். அவனை தான் வச்சு நம்ம முன்னேற முடியும். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் லைட் ப்ராலர் ஒரு 2 நைட் வர முடியுமா? இல்லை ஒரு நைட் தான் வர முடியும். வழக்கம் போல் ஒரு நைட்டை இறக்கிடுவோம். நைட்டை இறக்கிட்டு ப்ராலர் இறக்க முடியாது. ஓகே இதுக்கு மேலே இதில் தான் இறக்க முடியும். ஸ்வாட்மேன் இருக்குமா? இல்லை ஒரு ப்ரொடெக்டர் தான் காய்ஸ். ப்ரொடெக்டர் இறக்கிடலாம். வாங்க போயிடலாம். ஸ்லோ மோஷனில் காட்டலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்குது. ஓடுறாங்க. வெற்றி நம்மதே. இன்றைக்குமே வெற்றி நம்மதேன்னு நினச்சிட்டு போகலாம். நைட்டு தான் காய்ஸ் அப்படியே பாயிறான் பாருங்கள். ஓடி வராங்க. நைட்டு அப்படியே பாருங்களேன். இங்கேருந்து பார்த்தீங்க இதுதான் ஃபயர் ஆர்ச்சர். இந்த ஆர்ச்சரை பாருங்க காய்ஸ் செம்மையாக இருக்குது. தூக்கி வெறிங்க. இவன் காய்ஸ் மண்டை மேலே ஏறி நிற்கிறான். இறங்குடா. என்ன காய்ஸ் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அவன் என்ன கையில் வச்சுருக்கான்? எதுவுமே கையில் வைக்கலையே. ஏதோ ஹேமர் மாதிரி வச்சுருக்கான். ஒரு நைஃபாக இருக்குமோ? இல்லையே காய்ஸ். நம்ம ஆர்மி எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு. நைட் என்ன காய்ஸ் பண்ணுறான்? நைட்டே கீழே விழுந்துட்டியாடா? எப்படி கீழே விழ மாட்டானே நைட்டு? அவன் அவ்வளோ பவர்ஃபுல் காய்ஸ். நைட்டு கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டே என்னடா போனேன் காய்ஸ். நைட்டை கொண்டுட்டாங்க. ஒரு சோகமான செய்தி. நைட்டு கீழே விட்டானா என்ன காய்ஸ்? கீழே விடுறதுக்கு தள்ளி விட்டுருப்பாங்க. நைட் அப்படி ஓடினால அப்படியே தள்ளி விட்டு கீழே விட வச்சுருப்பாங்க. நைட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல தான் நைட்டு வேலைக்கு ஆகாது போல். ஈஸியாக போட்டுட்டாங்க. ஐயோ அவங்க இடத்துல கம்மி பேர் தான் வச்சுருக்காங்க. ஈஸியாக வெற்றி ஆகிடலாம். நம்ம வெற்றி நம்மதே. வெற்றி நம்மதே. வாங்க போகலாம். அட்ரா ஃபயர் ஆர்ச்சர் விட்றான். எங்கேயோ விட்றான் பாருங்களேன். நான் எங்கே அடிக்க சொல்கிறேன் எங்கே விட்றான்? யாரா இவன் காய்ஸ்? யாரும் மாட்டிக்கிட்டானா பக்கான்னு தெரில. அடிச்சிட்டாங்களா காய்ஸ்? நிறைய பேர் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அம்மா வெற்றி நம்மதே. வாங்க ஓகே இதான் நம்மளோட லாஸ்ட் மேட்ச். வாங்க மறக்காம வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுருக்கோங்க. மறக்காம நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்ட் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குமா? கவுபாய்ஸு பாம் த்ரோவரா? வேணாம், அதுதான் நமக்கு வேணாம்ப்பா. ஃபயர் ஆர்ச்சர் தப்பாக சுடுறான் போடுறான். ஆனால் லாஸ்ட்டாக ஃபயர் ஆர்ச்சர் தான் எதுவும் நல்லா பிளாஸ்ட் பண்ண வச்சான். அவன் தான் 6 போட்டுருப்போம். கவுபாய் நம்மளுக்கு தேவை தான் காய்ஸ் போடும். இன்னும் ப்ரொடெக்டர் நம்மளுக்கு வேணும், முக்கியம். காய்ஸ் காசே இல்லை காய்ஸ். வின் ஆகிறதுக்கு கம்மி சான்ஸ் தான் இருக்குது. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் பாருங்க ஃபயர் ஆர்ச்சர் சொல்ல அவங்க கவுபாய் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு கவுபாய் தான் வச்சோம். வின் ஆகிடுவோம். வின் ஆகி காய்ஸ் ஃபயர் ஆர்ச்சர் வச்சது ரொம்பவே நல்லது. எல்லாம் பறந்தாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு பட்டாசு தான் நினச்சேன். அது அப்புறம் தெரிஞ்சு ஃபயர் ஆர்ச்சர். கவுபாய்க்கும் சண்டை. ஒரு கவுபாய் ஹெட் போட்டான்டா. ஃபயர் ஆர்ச்சர்டா. லாஸ்ட் மேட்ச் டிஃபிட் காய்ஸ். லாஸ்ட் மேட்ச் நம்மளுக்கு ஒரு தோல்வியே முடிஞ்சிச்சு. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஆலில் வச்சுருங்க. பாய் ஃப்ரம் EGX. பாய்.